₹15,000 விலையில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் டிவைசஸ் தான். 4G அண்ட் 5G டிவைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இதில் உங்களுக்கு பேட்டரி நல்லாயிருக்கும், ஒரு இதில் டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு, ஒரு இதில் வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிவைசஸ்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லும்போது வந்து உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான். எனக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து சாம்சங் உடைய M32 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ G80 கொடுத்துருக்காங்க. கூடவே சூப்பர் AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சல், 6000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 12,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் சூப்பர் AMOLED பேனல், கூடவே 90 Hz காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரொம்பவே ரேர் இந்த டிவைஸில் அவைலபிளாக இருக்குது. கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஒருவேளை வந்து மல்டிமீடியா, அதாவது பெஞ்ச் வாட்சிங், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்கும். அடுத்ததாக 6000 mAh பேட்டரி. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணணும்னா 6000 mAh பேட்டரியில் வந்து உங்களுக்கு தாராளமாக 1.5 நாள் 2 நாள் சார்ஜ் நிற்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹை ஹெண்ட் கேம் எல்லாம் விளையாட முடியாது, பட் இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட வந்து கேமரா செக்மெண்ட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா இதோட சார்ஜிங் சப்போர்ட் தான். 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 15 வாட் தான் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நேரம் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் ஓகே அப்படிங்கும்போது சாம்சங் உடைய M32 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததாக 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மோட்டோரோலா தரப்புலேருந்து லான்ச் ஆன G40 ஃபியூஷன். இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 732Gல கொடுத்துருந்தாங்க. கூடவே IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10 சப்போர்ட்டோட, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 6000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,499க்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது மட்டும் தான் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 732ல இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்னாப்டிராகன் சிப்செட் பிடிக்கும். அப்படின்னா வந்து இது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஓரளவுக்கு கேமிங் எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதோட வந்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. கூடவே HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம், அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே நீங்கள் HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதோட 6000 mAh மேசிவ் பேட்டரி, க்ளீன் UI யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் 6000 mAh காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். ஏன்னா தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் வராது. அதோட பேட்டரி ஹையாக இருக்கும். கூடவே இதோட டிஸ்பிளே சைஸும் ரொம்பவே பெருசு. நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேசிவ் டிஸ்பிளே சைஸோட வருது. அதே ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து நீங்கள் காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் பிக் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கையில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது வால்யூம் பட்டன் நீங்கள் ஏற்றணும் இறக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஓகே அப்படிங்கும்போது மோட்டோரோலாவுடைய G40 ஃபியூஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் தான். ரெட்மி லான்ச் பண்ணியிருந்த ரெட்மி நோட் 10s. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ரெட்மி நோட் 10 வந்து உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரெட்மி நோட் 10 சீரிஸில் ஒரு லைட்டர் வேரியண்ட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் உடைய ஹீலியோ G95ல இவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே AMOLED பேனல், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,499க்கு. இதில் பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் மூவிஸ் பார்ப்பீங்க, பாட்டு
பாட்டு கேட்பேன், கேம் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது டூவல் ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அவுட்புட். கூடவே AMOLED பேனல், ஸோ டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டீசென்ட் சிப்செட், கேமராவும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது AMOLED பேனல் அப்படின்னாலுமே வந்து இதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் இருக்குது. அதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே வந்து ஒரு 2-3 ஷார்ட்ஸில் தான் வந்து டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கும். கலர்ஸும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரியும். ஸோ இந்த விஷயம் ஓகே அப்படிங்கும்போது ரெட்மியுடைய நோட் 10 ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 15,000 நம்ம பார்க்க போகிறது ரியல்மியுடைய டிவைஸ். எஸ், இந்த வாட்டி ரியல்மி நார்சோ 30 கிடையாது, ரியல்மியுடைய 8 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிவைஸுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Helio G96 கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட. இப்போ இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தர் டிஸ்பிளே கிடைக்கும். கூடவே வந்து இந்த டிவைஸில் உங்களுக்கு MediaTek Helio G96 அப்படின்னு சொல்லும்போது நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் கேம் விளையாடுவேன், கேமரா ஹேண்ட்லிங் எல்லாமே இது பெஸ்ட்டாக பண்ணும். இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா வந்து கேமரா செக்மெண்ட், மெயின் கேமரா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலும் உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். சேச்சுரேட்டட் கலர்ஸ் பிடிக்கும்னா இன்னுமே உங்களுக்கு சூட் ஆகும். பட் அடிஷ்னல் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் கிடையாது, டெப்த் அண்ட் மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் வேணும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படிங்கும்போது அல்ட்ரா வைட் இல்லாதது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இது பெஸ்ட்டு தான். பட் ரியல்மி எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கொடுப்பாங்க, இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன் நான் ரியல்மி நார்சோ 30 இங்கே கன்சிடர் பண்ணலை அப்படின்னா வந்து இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு நார்சோ 30 இருக்குது. பட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. MediaTek Helio G95, 96க்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் வந்து கேமரா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயாவது உங்களுக்கு டெப்த் சென்சார் இருக்குது ரியல்மி 8i. அதில் வந்து உங்களுக்கு மோனோக்ரோம் அண்ட் மேக்ரோ லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 48 மெகா பிக்சல் காம்பினேஷனில். ஸோ அதோட கேமரா கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். ஸோ ரியல்மி டிவைஸ் வேணும் அப்படிங்கும்போது வந்து கேமரா செக்மெண்ட்டில் உங்களுக்கு ரியல்மி 8i பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் ரெட்மியுடைய ஒரு டிவைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், Redmi 10 Prime. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிப்செட் MediaTek Helio G88 கொடுத்துருந்தாங்க. கூடவே LCD பேனல், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 6000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த டிவைஸில் உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. கூடவே 50 மெகா பிக்சலில் குவாட் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அல்ட்ரா வைட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 6000 mAh மேசிவ் பேட்டரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்ல முடியாது, டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் கேமிங் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கூடவே கேமராவில் வந்து இதுவும் உங்களுக்கு சேச்சுரேட்டட் பிக்சர்ஸ் தான் கிளிக் பண்ணும். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது Redmi 10 Primeம் பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் இங்கே வந்து எல்லாரும் என்ன யோசிப்பீங்க, Infinix 11s வாங்கலாமா? ஏன்னா அதே ஃபீச்சர்ஸ் தான் 2000 ரூபாய் உங்களுக்கு கம்மி, 10,999க்கு MediaTek Helio G88 இருக்குது. கூடவே வந்து 5000 mAh பேட்டரி, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் சிமிலராக தான் இருக்குது. 2000 ரூபாய் கம்மி, ஏன் அதை ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம். எஸ், நீங்கள் அதையும் ஆஃப் பண்ணலாம். பட் அதில் என்னென்ன விஷயங்கள் கம்மி Redmi 10 Primeஐ விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா. Redmi 10 Prime வந்து உங்களுக்கு குவாட் கேமரா, அல்ட்ரா வைட் வந்து 8 மெகா பிக்சலில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் AI தான் சொல்லியிருக்காங்க, அல்ட்ரா வைடாக என்னன்னு மென்ஷன் பண்ணல. அகைன் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi 10 Prime கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட வருது. இங்கே Dynarex ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து Redmi 10 Prime உங்களுக்கு 6000 mAh, இங்கே வந்து 5000 mAh வருது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, 2000 ரூபாய்க்கு எனக்கு ஓகே அப்படிங்கும்போது வந்து Infinix 11s நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 5G டிவைஸ் தான். போக்கோ லான்ச் பண்ணியிருந்த போக்கோ M3 Pro. ஏன்னா இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 700 கொடுத்துருந்தாங்க. கூடவே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 8 மெகா பிக்சல் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரியோட. இதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து 5G அப்படின்னு சொல்லும்போது இது ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆகிடுது. ஸோ தட் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் வந்து MediaTek Dimensity 700 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் கூடவே கேமிங்கும் இந்த சிப்செட் ஹேண்டில் பண்ணும். அகைன் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா கேமரா செக்மெண்ட் தான். இதில் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக கிளிக் பண்ணும், அதோட அல்ட்ரா வைட் இதில் மிஸ்ஸிங். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது போக்கோடைய M3 Pro வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃப்
ப்ரூஃப் டிவைஸாக இருக்கும். அதோட 5G அப்படின்னு சொல்லும்போது ரியல்மி 8 5Gயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 700ல் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5G ஃபியூச்சர் ப்ரூஃபாக எடுத்து கூடவே வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது, 16 மெகா பிக்சலில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட மீடியாடெக் டைமென்சிட்டி 700 நான் சொன்ன மாதிரி தான் பெஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். கூடவே ரியல்மி யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUIயை விட உங்களுக்கு பக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு கேமராவில் அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ் அப்படிங்கும்போது 5G டிவைசஸை விட நீங்கள் 4G ஆஃப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும், எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.